காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு. இந்த தைராய்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மிகப்பெரிய ஒரு வியாதி அப்படின்னு நினச்சுக்கிறாங்க. கிடையாது. தைராய்டுங்கிற ஒரு சுரபி நம்மளோட அந்த கழுத்திலே இருக்கும். அது எப்பொழுதுமே இருக்கும். இப்போ சுகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கும். கேன்சர்ங்கிற செல் உடம்புல இருக்கும். இப்படி தைராய்டுங்கிற செல் நம்ம தைராய்டு கிளாண்ட்ல இருக்கும். இது எப்போ ஹைப்பர் ஆகுது. ஹைப்போ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு லோல ஆயிடுறது. ஹைப்பர்ங்கிறது ஹை ஆகுறது. ஸோ இது எப்போ கூட போதோ அதுக்கு தான் நம்ம தைராய்டு அப்படிங்கிறோம். ஸோ ஆக மொத்தத்தில தைராய்டுங்கிறது நம்மள்ட்ட உடம்புல இருக்குது. கேன்சர் செல்லுங்கிறது உடம்புல இருக்குது. சுகர்ங்கிற ஒரு இம்பேக்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஆக அது கூட வரும்போது தான் நம்ம அதுக்கு அது பேர் அதுவா வைக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு. இது ஆணுக்கும், பெண்ணுக்கும் நல்லாவே இருக்கு. இது எப்ப இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து பாதிக்கப்படும்போது எப்ப ட்ரை ஆகுது. இப்போ உள்நாக்கு தொங்குது பார்த்தீங்களா? அது சாதாரண விஷயம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி 1 ஹவர் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரவம் அதான் அமிர்தம் சுரக்கும். அந்த டைமிங் தவறி அது விழுகும் பொழுது இந்த தைராய்டு கிளாண்ட் வேலை செய்யல அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்ல ஒரு ஹீட் மிஷின் இருக்கு. பார்த்தீங்கன்னா, அங்க தண்ணி டக்கு டக்கு டக்குன்னு விழுந்துகிட்டே இருக்கும். ஹீட் ரெட்யூசர் அப்படின்னு. ஸோ அதே மாரி தான் நம்ம உள்நாக்குலேருந்து ஒரு சொட்டு நீர் வடியும் பொழுது எல்லா ஆர்கான்ஸுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அதுலேருந்து தான் வருது. இப்போ ஒரு காருக்கு அலைன்மென்ட் அதாவது டைமிங் பெல்ட் மாறிடுச்சுனாக்கா மைலேஜ் போயிடும். ஸோ அதேமாரி தைராய்டு கிளாண்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுனாக்கா, அந்த டைமிங் 1 ஹவர் விழ வேண்டியது விழாது. 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு ட்ராப் வரும். அப்பதான் உடம்பு கெட்டு போகுது. உடம்புக்கு தேவையான போஷாக்கு போறது கிடையாது. ஆர்கன்ஸ்க்கு தேவையான எனர்ஜி போறது கிடையாது. ஸோ அத மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணி, அத ஆர்கனைஸ் பண்ணி, அத கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே தைராய்டு கிளாண்ட் சரியாயிடும். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யுது. இந்த உண்ணாக்கு சும்மா தானே தொங்கிட்டு இருக்கு. உணவு குழாய்க்கு நடுவுல ஏன்யா அது ஒண்ணு தொங்குது? அது ஒரு பெல்லு மாரி தொங்குது. அதுதான் உயிர் நாடி, ஜீவகாந்தம், ஜீவகாருண்யம். உங்களுக்கு உயிர் சத்து, உங்க உயிருக்கு ஆறாவுக்கும் சக்தி கொடுக்கிறது தான் அந்த டியூப். அங்கேருந்து அந்த ஒரு சொட்டு அமிர்தத்திற்காக தான் தியானம், யோகா, பயிற்சி, எக்ஸர்சைஸ் எல்லாமே. ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்ம அந்த ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தியானம் பண்ணும்பொழுது அதிர்வலை ஏற்பட்டு எல்லாமே சூப்பரா செட் ஆகும். இது வார்த்தை மந்திரம். ஆனா இப்ப சொல்லக்கூடிய மருந்து அப்படிங்கிறது சொல்றபோது ரொம்ப ரொம்ப சூப்பர். தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்கு? அழகா பார்த்தீங்கன்னாக்கா, அதோட பாயிண்ட் வந்து இங்க கைக்கிட்ட இந்த இடத்துல இருக்கும். ஸோ அத எப்படி ட்ரிகர் பண்றது? அழகா வண்டி ஓட்டணும். த்ராட்டில் ஜஸ்ட் ஜஸ்ட் என்ன பண்றோம், இந்த கையில அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு ஜஸ்ட் திருவுனா போதும். டைட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ஒரு 20 வரைக்கும் கொண்டு போலாம். இந்த கிளாண்ட பிரஷர் பண்ணாலும் ஓகே தான். ஆனா இப்படி டோட்டலா பண்ணும்பொழுது நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதேமாரி தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கட்ட விரலுக்குள்ள இங்க ஒரு கோடு இருக்கு. கோடுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் தைராய்டு பாயிண்ட். ஸோ நம்ம அதுக்கு ஈக்குவலா நம்ம அதாவது கை இப்படி இது பேக் போகும்போது இது ஃப்ரண்ட்டுக்கு போகணும். அழுத்தி. இது பேக் பண்ணும்போது இப்படி கொண்டு வரணும். ஸோ அழுத்தி பண்ணி பாருங்க. இப்படி பண்ணும்பொழுது ஒரே உராய்வு ஏற்படும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த தைராய்டு கிளாண்டுக்கு எனர்ஜி இங்க ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ தைராய்டு கிளாண்ட் சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது காலை, மாலை 2 கையிலயுமே அழகா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, தைராய்டு பாயிண்ட்ஸ் வந்து சூப்பரா குறைய ஆரம்பிச்சுரும். ஹைப்போ ஆர் ஹைப்பர் பேலன்ஸ். இது ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஒரு கசாயம். இது இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க எவ்வளோ இருக்கும் 27 மேல பாயிண்ட் நல்லா அதிகமா இருக்கு சார் எனக்கு. தைராய்டு ரொம்ப அதிகமா இருக்கு. பசி அதிகமா இருக்கு. மயக்கமா வருது. சோர்ந்து இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழ இலை. இது வந்து பார்த்தீங்கன்னா, ராம சீத்தான்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு சீத்தான்னு இருக்கு. அந்த சீத்தாப்பழத்தோடைய இலை 2, 3 இலைய எடுத்து நம்ம என்ன பண்றோம், நல்லா ஒரு கொதிக்க வச்சு அந்த தண்ணிய மட்டும் குடிச்சா போதும். எம்ப்டி ஸ்டமக் காலை 2 வேளையும் எடுத்துக்கலாம். காலை, மாலை 2 வேளையும் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு இலை கிடைக்கல, ஒரு வேளை தான் கிடைக்குதுன்னா, ஒரு வேளைய எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ அழகா உங்களுக்கு வந்து அழகா நேர்த்தியா சீர்பட்டு போயிருக்கும். ஸோ சீத்தாப்பழ இலைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. சார் சீத்தாப்பழ இலை கிடைக்கல அப்படின்னாக்கா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மா இலை, கொய்யா இலை. இந்த 2மே சூப்பர் வேலைய காட்டும். ஒரு கசாயம் மாரி. காலை இருவேளையுமே எடுக்கலாம். இந்த சுகரும் பேலன்ஸ் ஆகும். அதேமாரி உங்களுக்கு தைராய்டு கிளாண்டும் பேலன்ஸ்ல வரும். ஸோ தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிரஷர் பாயிண்ட்ஸ். அடுத்தது இந்த ஜூஸ். இத மட்டும் எடுத்துட்டு வந்தாலே போதுமான விஷயம். தைராய்டு மட்டும் இல்ல, சுகர் பேலன்ஸ் ஆகும். எங்கெங்கெல்லாம் ஹைப்பா இருக்கோ சில பேருக்கு பிபி பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஹைப் இருக்கும். மா இலை அவ்வளோ சூப்பரா ரெடி பண்ணும். கொய்யா இலைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இந்த துவர்ப்பு தன்மை அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்குன்னு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்ப என்ன பண்றோம், சில பேர் நெறைய அள்ளி போட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு இலையா இருந்தாலும் ஒரு 2 இலை, 3 இலை அதுக்கு மேல தேவையில்ல. நீங்க சீத்தாப்பழ இலையா இருக்கா, அது ஒரு 3 இலை போதுமான விஷயம் தான். கொய்யா இலை 3 இலை, மா இலை 3 இலை. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து போடுறீங்களா, எல்லாத்துலயும் 2, 2 இலை அப்படி போட்டுக்கோங்க.
ஸோ ரொம்ப அதிகமாக போனால் மட்டும்தான் நீங்கள் சில பேர் ஒரு ஒரு கைப்பிடி அள்ளி உள்ளே போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. சும்மா 2, 3, 4 அதிகபட்சமா 5 அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையில்ல. இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம்தான். தைராய்டு பேலன்ஸ்க்கு வரும். தைராய்டு சில பேருக்கு வீங்கி இருக்கும், கழுத்து தொங்கி இருக்கும் அப்படியே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு சில பேர் குண்டாகிட்டே போவாங்க. சில பேர் ஒல்லியாகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ எந்த ஒரு கேரக்டரா இருந்தாலும் சரி, இந்த ஒண்ணு எடுத்தா போதும். சார் எனக்கு ரொம்ப லோவா இருக்கு. நான் இந்த மாதிரியான மெடிசன் எடுத்தா இன்னும் லோவாயிடுச்சுன்னா என்ன பண்றது? சில பேருக்கு பயம். சில பேர் லோ தைராய்டு இருக்கும் இல்லையா? அப்படி கிடையாது. இத எடுக்கும் பொழுது பேலன்ஸ் பண்ணும். ஹையா இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணும். லோவா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப லோவாக்க போயிடாது. அத மட்டும் எல்லாரும் நெறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சார் இது மாரி இந்த மருந்து தைராய்டுக்கு சொல்லியிருக்கீங்க. இத வந்து எனக்கு லோ தைராய்டு இருக்கு, ஹைப்போவா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? இத எடுத்தாக்க இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா? சில பேர் குறைக்கிறது என்னன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பேலன்சிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து கீழ இருந்துச்சுன்னா மேல கொண்டு வரும். மேல இருந்துச்சுன்னா கீழ கொண்டு வரும். அப்ப நியூட்ரல் கொண்டு வரக்கூடிய மெடிசின் தான் இந்த மெடிசின். ஸோ நமக்கு எங்கெங்க சரியா இயக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சுனாக்கா, இயங்கிக் கொண்டிருக்கும் உறுப்பு நல்லாவே இயங்கும். இயக்கம் சரியா இல்லைன்னா, இயங்கிக் கொண்டிருக்கும் உறுப்பு அது ஸ்டக் ஆகும். அதுக்கப்புறம் வேலை செய்யாம போகும். அப்புறம் ஃபெயிலியர் ஆகும். கடைசியா தான் கண்டமாகும். இப்ப நம்ம எங்கேயாவது நம்ம போய் ஒரு மருத்துவத்துக்கு போனோம்னா, கண்டமான ஃபீல்க்கு ஒரு மருந்து குடுத்துர்றாங்க. அதுதான் இன்னைக்கு மிஸ்டேக். கண்டம், ஃபெயிலியர், ஒர்க்கிங், நாட் ஒர்க்கிங். இந்த ஒரு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அது இயங்காம இருக்கும். அப்புறம் இயங்க மறுக்கும். அதுக்கப்புறம் ஸ்டக் ஆகும். அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் கடைசியா ஒர்க் பண்ணும். கண்டம்னா அவ்வளோதான் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இந்த கண்டம் பிறகு தான் ஒவ்வொரு மெடிசினுக்கும் ஆல்டர்னேட்டிவா நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஃபெயிலியர் அப்படின்னாக்கா, இல்ல ஒர்க் பண்ணாம இருக்குன்னா, தூண்டுதல் செய்தாலே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்காங்கன்னா, அத எழுப்பி விட்டா எந்திரிச்சிடணும். அவன் தூங்கிட்டு இருக்கானேன்னு விட்டுட்டு இன்னொருத்தன அவனுக்கு பதிலா போட்டுறது தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசினா இருக்கு. ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவன எழுப்பி விடணும். "ஏந்திரிச்சு நீ ஏன் வேலை செய்யலன்னு?" கேட்கணும். தட்டி எழுப்ப வைக்கணும். இந்த மருந்தெல்லாம் அந்த வேலைய செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இயங்க மறுக்கிறத இயங்க வைக்கணும். அப்புறம் இயங்காமைக்கு வந்து அதுக்கு என்ன அவனுக்கு தொட்டு அது போசாக்கு இல்லாம ஏன் ஒருத்தன் வேலை செய்யலன்னு பார்க்கணும். ஆஹா! அவனுக்கு வந்து சத்து இல்லாம படுத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்த குடுக்கணும். சத்தமா கூப்பிட்டு பார்க்கணும். இதெல்லாம் இயங்காம டெட் ஆன பிறகு மட்டும் தான், சரி இது இல்லன்னா ஆல்டர்னேட்டிவ் மருந்தே குடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்த மருந்துக்கு போகணும். இந்த உறுப்பு இயங்கவில்லை, அது செத்து போச்சு அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா குடுக்கணும். ஆனா இன்னைக்கு போன உடனே என்ன பண்றாங்க, இந்த கடைசி ஸ்டேஜ்க்கான மருந்து குடுத்துடுறாங்க. அத கடைசி வரைக்கும் அத ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதுதான் இது தூண்டுதல் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டிமுலேஷன். ஒருத்தன் வந்து இயங்க மறுக்கிறான் அப்படிங்கும்போது, அதுக்கு ஏன் அவன் ஏந்திரிக்கலங்கிறத பார்க்குறோம். ஆஹா! இது அவனுக்கு இந்த குறைபாடு இருக்கு. அவன் ஃபீவர்ல படுத்து கிடக்கிறான். அவனுக்கு இந்த மருந்து குடுக்கணுங்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த மருந்துகள். இதெல்லாம் குடுத்தும் ஒருத்தன் ஏந்திரிக்கலன்னா, அவன் செத்து போயிட்டான்னு சொல்ல பிறகு தான், அவனுக்கு பதிலா இன்னொருத்தன குடுக்கணும். ஸோ இத தான் யாருமே செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ எடுத்தோனே அடுத்த லாஸ்ட் கண்டிஷனுக்கான மெடிசின் போயிடுறாங்க. ஸோ தைராய்டு கிளாண்ட் என்னைக்குமே சாகாது. அது வேலை செய்யாம மட்டும் தான் இருக்கும். அத தூண்டுதல் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கடைசியா இந்த தைராய்டு கிளாண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு அப்ளை அன் ஆயில், ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய் இது பல விஷயத்துக்கு யூஸ் ஆகும். 2யுமே மிக்ஸ் பண்ணிப்போம். அத வந்து நம்ம நைட் டைம்ல அவுட் அப்ளிகேஷனா நம்ம தடவிட்டு படுத்தோம்னா, இன்னும் நல்லா வேலை செய்யும். கரிஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் ஆயில் 2யும் மிக்ஸ் பண்றோம். அத நம்ம நைட் அவுட் அப்ளிகேஷனா தடவிட்டு படுக்கிறோம். சூப்பரா கிளாண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஆக இத மட்டும் செய்தாலே போதுமான விஷயம். தைராய்டுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.